ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தென்னிந்தியாவில் மக்கள் கிளர்ச்சி. பொதுவாக ஒரு பாடத்தை வந்து நம்ம படிக்கிறோம்னா அந்த பாடத்தை நம்ம புக்கு இல்லாமல் சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இந்த சேலஞ்சிங்கை வந்து கணக்கில் எடுத்துட்டு நம்ம கூட சந்தியா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த பாடத்தை பற்றி ஒரு ஃபுல் அவுட்லைனுமே நம்மகிட்ட வந்து கொடுக்க போறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம். பொதுவாக தென்னிந்தியாவில் மக்கள் கிளர்ச்சியில் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்களோட இந்த முறையை பற்றி இருக்கும். அவங்க எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னோட போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்கிறது வந்து அது இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா பொதுவாக தீரன் சின்னமலையா இருக்கட்டும், மருது சகோதரர்களா இருக்கட்டும், பூலித்தேவனா இருக்கட்டும், கட்டபொம்மனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிராக போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்கலாம். ஹை, இப்போ வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாளையக்காரர்களோட அந்த போராட்டம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து எங்களுக்கு பாளையக்காரங்க அப்படி என்னன்னா, விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து நாயக்காஸ் அப்படிங்கிறவங்கள முதல்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த நாயக்காஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த பாளையக்காஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்றது, இதுதான் அவங்களோட மெயின் வேலையா இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாராலையும் ஒரே இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒவ்வொரு பாளையக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மதுரையோட பாளையக்காரா யாரு இருந்தாங்கன்னா விஸ்வநந்தா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவருக்கு கீழே ஒரு அமைச்சர் அரியநந்தா அப்படின்னு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேராலையும் அதை வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சிறுகுடி தலைவர்கள் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கும். அதனாலதான் இந்த பாளையம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு கொடுத்தா அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒவ்வொரு பாளையக்கார் அப்படிங்கிற மாதிரி மதுரை மாகாணத்தை 72 பாளையமா பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாளையக்காரோட வேலை என்னன்னா, மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி டாக்ஸ் அதெல்லாமே கலெக்ட் பண்ணி 1/3 பங்கு வந்து நாயக்காசுக்கு கொடுப்பாங்க. அது போக நாயக்காசுக்கு தேவைப்படும் போது ராணுவ உதவி இது எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, வெரி குட். இதை பத்தி நீங்க எங்களுக்கு வந்து சொன்னீங்க. இதுக்கு அடுத்து வந்து பூலித்தேவன் வந்து வருவாங்க. இந்த பூலித்தேவனோட இந்த போராட்டம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்கள பத்தி கொஞ்சம் அவுட்லைன். 17th 18th செஞ்சுரியில தான் இந்த பாளையக்கார முறை வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கும். அப்போ இந்த பாளையத்தை வந்து 2 பாளையமா பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் பாளையக்காஸ், வெஸ்டர்ன் பாளையக்காஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஈஸ்ட வந்து கட்டபொம்மன் வந்து அவருக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. வெஸ்டர்ன் பாளையக்காச புலித்தேவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் பிரிட்டிஷ்க்கும் இந்த புலித்தேவர் அவங்களுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள முதல்ல இந்த மாதிரி ஒரு வணிகம் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. 1757 பிளாசே போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா நாடு பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ புலித்தேவர் வந்து அவங்களுக்கு எதிராக கப்பம் கட்ட மறுத்திருப்பாங்க. அதனாலேயே முதல்ல இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்கும். புலித்தேவர் யாரு அப்படின்னா, திருநெல்வேலி பக்கத்துல நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு பாளையக்காரர் தான் புலித்தேவர். இப்ப ஆர்காட் நவாப்ஸ், பிரிட்டிஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு புலித்தேவருக்கு எதிராக ஒரு போர் மாதிரி தொடுப்பாங்க. அதுல வந்து புலித்தேவர் வின் பண்ணிடுவாரு. ஆர்காட் நவாப்ஸ் வந்து தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் யூசப் கான் அவங்க தலைமையில ஆர்காட் நவாப்ஸ் மறுபடியும் புலித்தேவரை எதிர்த்து ஒரு போர் நடக்கும். அதுல புலித்தேவர் வந்து தோத்துருவாரு. ஆர்காட் நவாப்ஸ் வந்து அந்த நெற்கட்டும் சேவலை கை பண்ணி அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு 3 வருஷம் டைம்ல புலித்தேவர் வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு போர்ல புலித்தேவர் வின் பண்ணி நெற்கட்டும் சேவலை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி 3 வருஷத்துக்கு ஒருக்க போர் நடந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கேப்டன் கேம்பல் அவங்களுக்கும் புலித்தேவருக்கும் மறுபடியும் ஒரு போர் வரும். அதுல புலித்தேவர் மறுபடியும் தோத்துருவாரு. அதனால இப்படி தோத்துட்டே இருக்கனால நாடே இழந்த துக்கத்துல புலித்தேவர் வந்து கொஞ்ச நாளே இறந்து போயிடுறாங்க. பிரிட்டிஷார ஒரு தமிழ்னே அவங்க குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். இந்தியாவை பாக்குற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து கட்டபொம்மன் வந்து வராங்க. கட்டபொம்மனோட போராட்டம் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா கட்டபொம்மன் வந்து பொதுவாக நம்ம படத்துல மட்டும்தான் பார்த்துருப்போம். அதுலேயே வந்து நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, என்னுடன் வயலுக்கு வந்தாயா, அப்படி நிறைய வசனங்கள், வீர வசனங்கள் எல்லாமே கட்டபொம்மனோட தான். ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பத்தி கொஞ்சம் அவுட்லைன். கட்டபொம்மன் வந்து ஈஸ்டர்ன் பாளையக்காச கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவருன்னு சொல்லியிருக்கேன். கட்டபொம்மனோட முன்னோர்கள் எல்லாருமே ஆந்திராவை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. 11th செஞ்சுரியில தான் இவங்க தமிழ்நாட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பாண்டியர்களுக்கு கீழே நிலமானி அடிப்படையில பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகரா வச்சு ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாரு. இவங்க வந்து நாயக்கர் ஆட்சியில ஒரு பாளையக்காரா ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி பெயர் வந்து ஜக்கம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சகோதரர் அவங்களுக்கு இருப்பாங்க. ஊமைத்துறை, சிவத்தையா அப்படின்னு 2 சகோதரர் இருப்பாங்க. ஓகே, கட்டபொம்மன் வந்து எப்படி போரிட்டு இது பண்றாங்க? இப்போ ஆர்காட் நவாப்ஸ்க்கும் மறுபடியும் கட்டபொம்மனுக்கும் ஒரு போர் நடக்கும். இது எப்படின்னா, திப்பு சுல்தானுக்கு எதிராக போர் பண்றதுக்காக கட்டபொம்மன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து கொஞ்சம் பணத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. அதை வந்து திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பாஞ்சாலங்குறிச்சி மேல ஒரு போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் சென்னையில இருக்கிற ஒரு குழு வந்து இந்த மாதிரி போர்லாம் வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. அப்பதான் கர்நாடகா ட்ரீட்டி அப்படின்னு ஒரு உடன்படிக்கை போடுவாங்க.
மக்கள் மூலியமா அந்த டாக்ஸ் அதெல்லாமே வசூல் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கர்நாடகா ட்ரீட்டி அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. இதுல வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவரு கட்டபொம்மன் கீழே அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு சிவசுப்பிரமணியன் அப்படின்னு. இவங்க 2 பேரையும் பேசி தீர்க்கிறதுக்கு வர சொல்றதுக்காக ஒரு கடிதம் போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசி தீர்க்கிறதுக்காக போயிருக்க இடத்துல இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியும் நடந்திருக்கும். அந்த இடத்துல கொல்லணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சு இவங்க வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் பாளையக்கார் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது என்னன்னா திருச்சிராப்பள்ளி ப்ராக்ளமேஷன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருப்பாங்க. என்னன்னா கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களை வந்து தோக்கடிக்கணும், அவங்களுக்கு கூட ஃபைட் பண்ணி தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு இதுல ரொம்ப ஆர்வமாவே இருந்திருப்பாரு. அப்போ சிவகங்கையில இருக்கிற எல்லா பாளையக்காஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து சிவகிரி பாளையம் அப்படின்னு ஒரு பாளையம் மட்டும் சேர மறுத்திருப்பாங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஒருத்தவங்க வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு துணைவரா இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு தான் இருந்திருக்கும். அதனால இவங்க அதுல சேரதுக்கு வந்து மறுத்திருப்பாங்க. இவங்க வந்து எப்படி நம்மளுக்கு எதிராக இப்படி பண்றாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் தெரிஞ்சுக்கிட்டு பேனர்மேன் அப்படிங்கிற தலைமையில நெற்கட்டும் சேவலுக்கு வந்து அவங்களோட படையை அனுப்பியிருப்பாங்க. இப்போ பேனர்மேனுக்கும் கட்டபொம்மனுக்கும் ஒரு போர் நடக்கும். எங்கன்னா கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த போர் நடக்கும். அதுல கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க கைது பண்ணிடுவாங்க கல்லர்பட்டியில நடந்த போர்ல. அவங்கள கைது பண்ணவும் கட்டபொம்மன் வந்து அங்க இருந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிருப்பாரு. களப்பூர் காடுகள் அப்படிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. அங்க புதுக்கோட்டையில இருக்கிற ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அவர் புதுக்கோட்டையோட ராஜா. அவரு கட்டபொம்மன் அங்க காட்டுல மறைஞ்சிருக்கிறத தெரிஞ்சு பிரிட்டிஷ் கிட்ட இவங்களை போட்டு கொடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேரையுமே பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணி விசாரணைங்கிற பேர்ல இந்த பாளையக்கார் அவைக்கு முன்னாடி ஒரு விசாரணை நடத்தி நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல சிவசுப்பிரமணியனை தூக்குல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 17, 1799 அப்போ கட்டபொம்மன் இந்த மாதிரி பாளையக்கார அவைக்கு முன்னாடி விசாரணை நடத்தி அக்டோபர் 17, 16 விசாரணை நடத்தி 17 தூக்குல போட்டிருப்பாங்க. கயத்தார் அப்படிங்கிற இடத்துல இதுக்கு அடுத்துதான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க வந்து வராங்க. அவங்கள பத்தி வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையின் ராணி அப்படின்னு நம்ம சொல்றோம் பெருமையா. இவங்க வந்து அவங்களோட 16வது வயசுலயே சிவகங்கையின் ராஜா முத்துவடகநாதர் அப்படிங்கிற திருமணம் பண்ணிடுறாங்க. முத்துவடகநாதர் வந்து கள்ளர் கோயில் போர் அப்படின்னு ஒரு போர்ல ஆற்காடு நவாப்ஸும் பிரிட்டிஷ் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு முத்துவடகநாதரை எதிர்த்திருப்பாங்க. அதுல முத்துவடகநாதர் கொல்லப்பட்டிருப்பாரு. இப்ப வேலுநாச்சியாருக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு ஒரு மகளும் இருப்பாங்க. இப்ப வேலுநாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் இவங்க 2 பேருமே முத்துவடகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு திண்டுக்கல் பக்கத்துல விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல கோபால நாயக்கர் அவரோட பாதுகாப்புக்கு கீழே வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய படை தளபதி தொண்டர் அப்படின்னு குயிலி அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. இந்த குயிலி மூலியமா தற்கொலை படை தாக்குதலுக்கும் அவங்க முயற்சி செஞ்சிருப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்க. அப்புறம் மருது சகோதரர்கள் உதவியால மறுபடியும் சிவகங்கையின் ராணியா முடிசூடப்பட்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் வந்து முதல் ராணி, பிரிட்டிஷ் எதிர்த்த முதல் ராணி அப்படின்னு சொல்றோம். வீரமங்கை, ஜான்சி ராணி அப்படின்னு பெருமையா நிறைய பேர்கள் வந்து சொல்றாங்க. இவங்க வேலுநாச்சியாருக்கு அடுத்து வந்து பொதுவா மருது சகோதரர்கள் வந்து வருவாங்க. அவங்கள பத்தி மருது சகோதரர்கள் இவங்களோட தந்தை பேர் என்னன்னா மூக்கையா பழனியப்பன், தாய் பேர் வந்து பொன்னாத்தாள். இவங்கள பெரிய சகோதரரை வந்து பெரிய மருதுனும் 2வது உள்ளவங்கள சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சின்ன மருது யாருன்னா வேலுநாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதர்னு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு கீழே ஒரு பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த சின்ன மருதும். 1772 முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொஞ்ச மாசங்களுக்கு அப்புறமே அந்த சிவகங்கையில ராஜாவா பெரிய மருதுவும் ஆலோசகரா சின்ன மருதுவும் செயல்பட்டு வந்திருக்காங்க. ஓகே, மருது சகோதரர்கள் சண்டை பத்தி இப்போ வீரபாண்டியன் இறந்ததுக்கு அப்புறமே அவங்களோட சகோதரர்கள் 2 பேரையுமே சின்ன மருது கிட்ட வந்து அடைக்கலம் அடைஞ்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து இவங்க 2 பேரையும் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சின்ன மருது இவங்க 2 பேருமே ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு காரணமா இருந்திருக்கும். அது போக சிவகங்கையில இருக்கிற வியாபாரிகள் இவங்க எல்லாருமே கம்பெனியோட தலையிட்டு இவங்களோட உள்நாட்டு கொள்கையில தலையிடுறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இதனாலேயே பிரிட்டிஷ்க்கும் சிவகங்கைக்கும் ஒரு போர் நடக்க காரணமா இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து வந்து தென்னிந்திய கிளர்ச்சியை பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து திருச்சிராப்பள்ளி ப்ராக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கூட்டமா கூப்பிட்டு எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்ல வந்து யாரெல்லாம் அடங்கிய போர் அப்படின்னா மருது சகோதரர்கள், அப்புறம் திண்டுக்கல்ல இருக்க கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மன், அப்புறம் மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கன், துண்டாஜி இவங்கெல்லாம் அடங்கிய போர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போருக்காக சின்ன மருது வந்து ஒரு 20,000 படை வீரர்களை வந்து திரட்டி இருப்பாரு.
ஆனாலுமே இந்த போர்ல வந்து பிரிட்டிஷ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஒரு ராணுவ பலத்தினாலையும் அவங்களோட படை தளபதினாலையும் பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி ப்ராக்ளமேஷன் அப்படிங்கிற அந்த அறிக்கை வந்து அதோட நகல் வந்து ஆற்காடு நவாப்ஸின் அரண்மனையான திருச்சி கோட்டையோட வால்லையும் அப்புறம் ஸ்ரீரங்கம்ல இருக்கிற வைஷ்ணவா டெம்பிள் வால்லையும் இது வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போரை தான் 2வது பாளையக்கார் போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நடந்த பாளையக்கார் போரை விட இந்த போர் பெரிய போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தீரன் சின்னமலையை பத்தி குறிப்பிட்டு சொல்லுங்க. தீரன் சின்னமலை இவரோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. இவரோட சொந்த ஊர் வந்து ஈரோடு பக்கத்துல இருக்கிற சென்னிமலை பக்கத்துல மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து பிரெஞ்சு ராணுவத்துல நவீன போர் பயிற்சி முறை பெற்றவரா இருந்திருக்காரு. இவர் வந்து கொங்கு நாட்டுல இருந்து பிரிட்டிஷ் எதிர்த்த முதல் பாளையக்கார் அப்படின்னு இவர் சொல்றாங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து முதல் போர்ல தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்கிட்டு கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து தாக்குற அந்த முறையை பயன்படுத்தி பேட்டில் ஆஃப் காவேரி, பேட்டில் ஆஃப் ஓடாநிலை, பேட்டில் ஆஃப் ஆரச்சலூர் இந்த 3 பேட்டிலுமே பிரிட்டிஷ் எதிர்த்து வின் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீரன் சின்னமலையோட சமையல்காரர் ஒருத்தர் இருப்பாரு நல்லப்பன் அப்படின்னு, அவரால் பிரிட்டிஷ் கிட்ட காட்டி கொடுக்கப்பட்டு சங்கிரிகிரி கோட்டையில வந்து பிரிட்டிஷால இந்த தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ஓகே. இவங்க எல்லாருமே பெரிய போராட்ட வீரர்களா பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து இருந்திருக்காங்க. தீரன் சின்னமலையா இருக்கட்டும், மருத சகோதரர்கள், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், பூலித்தேவன், இவங்க எல்லாருமே. இதுக்கு அடுத்து வந்து இவங்களோட போராட்டம் தான் 1806க்கு வந்து ஒரு அடித்தளமா வந்து இருந்திருக்குமா. இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்புறம் நம்மளுமே போராடலாம் சொல்லிட்டு அந்த சிப்பாய்களுக்கு வந்து தோன்றி இருக்குமா. அந்த 1806ஓட ரிவோல்ட்டை பத்தி சொல்லுங்க. இப்போ வேலூர் கழகம் ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படின்னா மைசூரின் 4ஆம் போருக்கு அப்புறம் டிப்பு சுல்தானோட குடும்பத்தினர் எல்லாருமே வேலூர் கோட்டைங்கிற சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. அப்போ மைசூரின் ஹைதர் அலி, டிப்பு சுல்தான், அவங்க கூட இருக்கிற படை வீரர்கள், பணியாளர்கள், இவங்க எல்லாரோட சொத்து மதிப்பையுமே பிரிட்டிஷ் வந்து பறிமுதல் செஞ்சிருப்பாங்க. அதனாலயே அவங்க அங்க இருந்து வேலூருக்கு வந்து இடம் பெயர்ந்திருப்பாங்க. இப்போ அந்த டைம்ல யாரு வந்து சென்னை மாகாணத்தோட கவர்னரா இருந்தாருன்னா வில்லியம் கேவண்டிஸ் பெண்டிங் அப்படிங்கிறவர் சென்னை மாகாணத்தோட கவர்னரா இருந்தாரு. சென்னை மாகாணத்தோட படை தளபதியா சர்ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இப்ப எதனால இந்த மோதல்லாம் நடந்திருக்கும், அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறத சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிறைய ஒரு புதுசா ஒரு ஆயுதம் கொண்டு வரதா இருக்கட்டும், நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரதுனாலயே அதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்காது, எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதனாலேயே ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அது போக ரிலீஜியஸ் மார்ச், இந்த மாதிரி காதுல கடுக்கம், நெத்தியில திருநீர் அந்த மாதிரி எதுவுமே பூசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருப்பாங்க. யாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் தாடி இதெல்லாமே வச்சிருக்க கூடாது, மீசையுமே அவங்க சொல்ற ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியர்களை எல்லாருமே ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திருப்பாங்க, ரொம்ப தாழ்மையா அந்த மாதிரி நடத்திருப்பாங்க. இதனாலேயே இந்த கிளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கும். அப்புறம் 1806ல ராணுவ படை தளபதியின் ஆக்னியூ அப்படிங்கிறவர் ஒரு சிலுவை பொறிக்கப்பட்ட ஒரு தலைப்பாகை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதை வந்து எல்லாரும் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட்டாயமும் படுத்தியிருப்பாங்க. ஒரு மதத்தை மட்டும் ரொம்ப உயர்த்தி காட்டுற மாதிரி இருக்கனால இந்து முஸ்லிம்ஸ் எல்லாருமே அதை எதிர்த்திருப்பாங்க. அதனால அவங்கள எல்லாருமே ரொம்ப தண்டிச்சிருப்பாங்க. இவங்க போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் தண்டிச்சிருப்பாங்க. இது போக பிரிட்டிஷ் வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்தியர்கள் எல்லாருமே ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதே ஹைதர் அப்படிங்கிறவரு அந்த கிளர்ச்சி கூட சேர்ந்திருப்பாரு பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காண்டி. அப்போ ஜூலை 10 அதிகாலையில இந்த பிரிட்டிஷ் எல்லாத்தையுமே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சி மாதிரி ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதுல வந்து பிரிட்டிஷ்ல அங்க ஆங்கிலேய அலுவலர்கள் இவங்க எல்லாத்தையுமே சுட்டு அந்த இடத்துல கொண்டிருப்பாங்க. அதுல முதல்ல சுட்டதை யாருன்னு சொல்றாங்கன்னா வில்லியம் பேன்கோட் அப்படிங்கிறவங்களதான் முதல்ல சுட்டிருப்பாங்க. இதை வந்து கோட்டைக்கு வெளியே இருக்கிற மேஜர் பூட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு கில்லஸ்பி அப்படிங்கிறவர்கிட்ட இவர் போய் சொல்லியிருப்பாரு, உள்ள இந்த மாதிரி இந்தியர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களை வந்து சுட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் அங்கிருந்து உடனடியா வந்து இங்க இருக்கிற 300 சிப்பாய்களை வந்து கொண்டு இந்த கிளர்ச்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் இதனால என்ன விளைவுகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ், நிறைய ஒரு புதுசா ஒரு கொண்டு வந்துட்டே இருக்க முறைகளை எல்லாத்தையுமே விளக்கியிருப்பாங்க. இதனாலதான் இந்த கிளர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை விளக்கியிருப்பாங்க. அது போக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா திப்பு சுல்தானோட குடும்பத்துல இருக்கவங்க சிறையில இருந்து கல்கத்தாக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அது போக இந்த சென்னை மாகாணத்தோட கவர்னர், அப்புறம் இந்த சென்னை மாகாண படை தளபதி சர்ஜார் கிரடாக், வில்லியம் கேவண்டிஸ் பெண்டிங் இவங்க எல்லாத்தையுமே பணி நீக்கமும் செஞ்சிருப்பாங்க. இவங்க டைம்ல தான் ரொம்ப இந்த மாதிரி நடந்தனாலதான் மோதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் ஏன் வந்து இந்தியர்கள் தோத்தாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு நல்ல தலைமை இருந்திருக்காது. இந்த கழகம் வந்து ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்டிருக்காது.
அது போக பிரிட்டிஷோட பிரித்தாளும் கொள்கையினால இந்தியர்களுக்கு இடையில நிறைய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்த வேலூர் 1806 நடந்த இந்த வேலூர் கழகத்தை வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு 1857 நடந்த பெரும்புரட்சிக்கு முன்னோடி அப்படின்னு இந்த வேலூர் கழகத்தை சொல்லலாம். வெரி குட். அதோட காரணங்கள் சொன்னீங்க, விளைவுகள் சொன்னீங்க. இது வந்து இந்த வார் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அந்த அதுக்கு முன்னோடியா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பெருங்கிளர்ச்சி வந்து எப்படி வந்துச்சு 1857 அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 1857 தான் இந்த பெரும்புரட்சி அப்படின்னு நடக்கு. இதுக்கான காரணம் என்னெல்லாம் இருந்திருக்கும்னா, பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி நிறைய புதுசா கொண்டு வந்த முறையா இருந்திருக்கும். அது போக பொருளாதார ரீதியில எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இருந்தே ஒரு அதிக அளவுல வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லாதவங்ககிட்ட இருந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட ஆட்சியை பெருசா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலம் இது எல்லாத்தையுமே அவங்களோட அனுமதி இல்லாம இவங்க வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது போக மன்னர்கள் வந்து இப்போ ஒரு மன்னர் இருக்காங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆண் வாரிசு வந்து அடுத்த மன்னரா வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண் வாரிசு இல்லாத மன்னர்கள்ட்ட இருக்க இடத்த எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கீழே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது போக நிறைய நல்ல விஷயமுமே பண்ணியிருப்பாங்க. சதி, அப்புறம் பெண் குழந்தை சிசு அந்த கொலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் 1-2 நல்ல விஷயமும் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பெண் கல்விக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. விடோ ரீமேரேஜ் வந்து பண்ணலாம், ஒருத்தங்க இப்ப கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே இருக்க வேண்டாம், விடோ ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வச்சிருப்பாங்க. அதனாலே இங்க இந்தியாக்குள்ள இருக்கிற படிச்சவங்களுக்கு எல்லாமே பிரிட்டிஷ் மேல இந்த இதெல்லாம் சொன்னனால ஒரு நல்ல இதுவுமே இருந்திருக்கும். இந்த 1857 எப்படி இந்த போராட்டம் வந்து உள்ள நடக்குது? இப்ப இவங்க இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப கடுமையா ஒரு அடிமை மாதிரி முயற்சி இது பண்ணிட்டு இருந்தனாலதான் இந்த கிளர்ச்சியே பெருசா வெடிச்சிருக்கும். அப்புறம் 1857 மே 10 வந்து 3ஆம் குதிரைப்படையில இருக்க எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துட்டு இந்த ஆங்கிலேயர்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே கொன்னுட்டு இவங்க கூட இருந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் சிறை வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து டெல்லியை வந்து அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புரட்சிக்கான ஒரு முக்கியமான மையமா டெல்லியை தான் சொல்றாங்க. ஏன்னா நார்த் சைடு தான் இது ரொம்ப நடந்திருக்கும் இந்த கிளர்ச்சி எல்லாமே. அப்போ நார்த்ல நடந்தது டெல்லிக்கு எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் மே 10 இந்த சண்டை நடந்திருக்கும். மே 11 வந்து 2ஆம் பகதூர் ஷா அப்படிங்கிறவரை ஒரு அரசனா கொண்டு வந்திருப்பாங்க. இது போக நிக்கல்சன் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி வந்து இந்த பகதூர் ஷா அப்படிங்கிறவங்கள ஒரு தோக்கடிச்சுட்டு இவர் வந்து அரசனா வந்திருப்பாரு. இவரை வந்து நாடு கடத்திருப்பாங்க. அது போக இந்தியர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க. எப்படின்னா என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுல என்னன்னா மாட்டோட கொழுப்பு வந்து அந்த ட்ரிகர் இழுக்கிற இடத்துல வந்து தடவி இருப்பாங்க. இதை வந்து அந்த ட்ரிகரை வந்து வாய வச்சு இழுக்கிற மாதிரிதான் இருந்திருக்கும். இங்க இந்தியர்கள் எல்லாருமே மாடை வந்து ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு இருக்கனால அதை வந்து மறுத்திருப்பாங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு. ஆனா எல்லாரும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதனால எல்லாருமே இதனாலே ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்திருக்கும், பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒருத்தங்களை மட்டும் ரொம்ப கட்டாயப்படுத்தி அதை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அந்த கோவத்துல பிரிட்டிஷ்ல இருக்க ஒரு ஆங்கிலேயரை வந்து சுட்டு கொன்றுவாங்க. ஆங்கிலேயர் இப்படி சுட்டு கொண்டான்னு சொல்லிட்டு அவரை உடனே தூக்கலையும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப கொடுமை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் 1859 அப்புறம் தான் அந்த வருஷத்தோட இறுதியில தான் பிரிட்டிஷோட ஆட்சி வந்து நாடு முழுவதுமே ரொம்ப பரப்பப்பட்டிருக்கும். அப்போ விக்டோரியா மகாராணி வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டிருப்பாங்க. என்னன்னா இந்த இந்தியால இருக்க இந்தியா வந்து நிறுவனம் பண்ணிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த அரசை கொடுக்கணும், பிரிட்டிஷ்ட வந்து இந்த அரசை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிருப்பாங்க. அது மாதிரி கவர்னர் எல்லாத்தையுமே மாத்திருப்பாங்க, பேரெல்லாம் மாத்தி ஒரு 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இது மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சபை மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாமே பிரிட்டிஷ் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. அப்புறம் இந்த இதுதான் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேப்பா, வெரி குட். சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணது